25 ஆண்டு கால நம்பிக்கை, என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருவாரூர் நாளே திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும். திருவாரூர் தேர்னா சும்மா வாங்க, இந்த மண்ணோட அடையாளமாச்சு. ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓட்டுனது நான் தான், மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு, சவாலா வேற சொல்லிக்கிறாரு. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது, அத கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க, சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான். நண்பா, உன்னதான் கேக்குறேன், இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே? இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு. நண்பா, இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே? திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர். ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு NHல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காதே? கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார், அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது, அவர் தான் அவருடைய வேலை. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இத நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதைத்தான் நான் ரிப்பீட் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு
ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. சிஎம் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அரியலூர்ல ஒரு விஷயம் நான் சொன்ன, திருப்பி நான் பேசுறேன். ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக. என்னடா இவன் கேள்வியா கேட்கிறான்னு நினைக்காதீங்க. தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம். இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், அதை மட்டும்தான் செய்வோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம்னு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கம்னு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நண்பா, ஒரே ஒரு டவுட். எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ, தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்க விஜய், நான் வரேன். உங்க விஜய், உங்க விஜய், உயிரென வரேன்னா. உங்க விஜய், உங்க விஜய், எலியான குரல்னா. உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.